அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் குறித்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவருடைய பாதுகாப்புத்துறை மந்திரிகளும் மறைத்த பல விடயங்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்புகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ரஷ்யா பெலாரஸ் இணைந்து அணு ஆயுத தாக்குதல் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகள் குறித்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய பரபரப்பான அறிவிப்பு, இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்த்தாலும் களத்தில் நிலைமைகள் ஈரானுக்கு சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களை தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கான காரணங்களை அடுத்து வரக்கூடிய நிமிடங்களில் பேசலாம். அதற்கு முதலில் பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான தூதுக்குழுவினர் ஈரானுக்கு அவசரமாக சென்று கடந்த 2 தினங்களாக எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் ஈரானையும் அமெரிக்காவையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் உடைய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை குழுவினர் ஈரானுக்குள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதுடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் ஈரானினுடைய சபாநாயகர் பல்வேறுபட்ட தரப்புகளுடன் மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேசியிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கூற்றுக்கள் முன்னுக்கு பின் முரணாக தொடர்ச்சியாக வெளியாக கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் மிகப்பெரிய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக நான் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் என்று, மறுநாளே நாங்கள் ஈரானை மிக மோசமாக தாக்குகின்றோம். இது ட்ரம்பினுடைய செயற்பாடு, அவர்களுடைய விளையாட்டுகள் குறித்து ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் குறித்து பெரிதாக அலட்டிக் கொள்ளாவிட்டாலும் கூட பாகிஸ்தான் மற்றும் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தார், ஓமன் போன்ற நாடுகள் மிக கடுமையாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு செயலாற்றி வருவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். அதாவது ஈரான் வசம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உடனடியாக தங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவின் தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் முன்னர் இதை ஈரான் ரஷ்யாவிடம் கைமாற்றலாம், சீனாவிடம் கைமாற்றலாம், 3வது நாட்டுக்கு அனுப்பலாம் என்றெல்லாம் பேசப்பட்டாலும் தற்போது இந்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மொஜ்தபா கமேனி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் அனுப்பப் போவதில்லை. அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் 1 கிராம் அளவு கூட எந்த ஒரு நாட்டுக்கும் அனுப்பப்பட மாட்டாது, இந்த யுரேனியத்தை வெளியேற்றப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். எனவே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியேற்றும் திட்டத்தை ஈரான் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி நேரடியாகவே ஈரான் யுரேனியம் எங்கும் சொல்லாது, அது ஈரானுக்குள் தான் இருக்கும் என்பதை தற்போது திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்து அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து தொடர்ச்சியாக பல விடயங்களை ட்ரம்பும் பீட்டர் கெக்ஸக்கும் பாதுகாப்புத்துறையினரும் பென்டகனும் மறைத்து வருகின்றார்கள். இவர்களுக்கு சொல்லப்பட்ட இழப்புகளை விட ஈரானால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகம் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய காணொளிகளை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மிகப்பெரிய அளவில் மறைத்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அது இராணுவ தளபடங்களாக இருக்கலாம், போர் விமானங்களின் இழப்பாக இருக்கலாம், ஆளணியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளாக இருக்கலாம், அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் இவர்கள் போர் இழப்புகளை மறைத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே பல தடவை தெரிவித்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்காவின் பாராளுமன்ற சிறப்பு குழுவினுடைய உறுப்பினர்கள், அமெரிக்காவினுடைய புலனாய்வு உறுப்பினர்கள், அமெரிக்காவினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவரும்
இணைந்து ஒரு மிக முக்கியமான விடயத்தை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய 42 போர் விமானங்களை இந்த போர் ஆரம்பத்திலிருந்து ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது என்ற செய்தியை அமெரிக்காவின் பாராளுமன்ற சிறப்பு நிலைக்குழு வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை ஈரான் கூறவில்லை, அல் ஜசீரா கூறவில்லை, ஈரானுக்கு ஆதரவான ஊடகங்கள் கூறவில்லை. அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த விடயங்கள் எதற்காக மறைக்கப்பட்டுள்ளது, இந்த மறைப்பு ஒரு மிகப்பெரிய தவறு என்று ட்ரம்புக்கு தங்களுடைய மிக கடுமையான கண்டனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுடைய அரசு, ட்ரம்ப் அரசு திட்டமிட்டு இதை மறைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அதனுடைய உண்மையான தகவல்கள், செய்திகள் உடன் பெற்றுக்கொள்வது கடினம். ஆனால் யுத்தம் நிறைவுக்கு வந்து சில நாட்கள் கழித்த பின்னர், சில வாரங்கள் கழித்த பின்னர் அங்கிருக்கின்ற இராணுவத்தினர் வழியாக, புலனாய்வு அமைப்புகள் வழியாக, போர்க்களத்தில் இருந்த படை வீரர்கள் வழியாக எப்படியாவது உண்மைகள் வெளியுலகுக்கு தெரிந்துவிடும். பல நாடுகளில் நடைபெற்ற பல சம்பவங்கள் இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் தான் அதன் உண்மைகளை உலகம் அறிந்து கொண்டது. அதே போலதான் மே மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க இழப்புகளை மறைத்து காட்டியிருக்கின்றார் என்றும், 42 விமானங்களின் இழப்புகள் குறித்தவர்கள் கூறியது மட்டுமல்ல, அந்த விமானங்களினுடைய பட்டியலையும் வெளியிட்டு ட்ரம்பையும் அவருடைய கூட்டாளியும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதாவது 42 விமானங்கள், ஒரு போர் விமானங்கள், அதுவும் அமெரிக்கான் F-35, F-16 உட்பட ஸ்டெல்த் விமானங்கள் உட்பட மிக பெரிய அளவு விலையுடைய பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானங்களை சுட்டு தள்ளி இருக்கின்றது ஈரான். இதனால் தான் அமெரிக்கா 2வது தடவை போருக்கு செல்வதற்கு மிகப்பெரிய தயக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெளியான அறிக்கையின்படி அமெரிக்கா இழந்த விமானங்களில் 4 F-15A ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள், F-35A லைனிங் 2 போர் விமானங்கள், ஒரு A தண்டர்போல்ட் தாக்குதல் விமானம், 7 KC-135 ஸ்டார் டேங்கர், அதாவது நடுபானில் வைத்து எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள், ஒரு சென்ட்ரிக் கண்காணிப்பு விமானம், 2 MC-130 கமாண்டோ சிறப்பு சர்வைலன்ஸ் விமானங்கள், ஒரு HH-60W ஜாலி கிரீன் ஹெலிகாப்டர், 6 MQ-9 ட்ரீப்பர் மற்றும் பல்வேறுபட்ட உளவு விமானங்கள், MQ-40 ட்ரைட்டன் ட்ரோன்கள் என 42 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கக்கூடிய செய்திகளை ஆதாரத்துடன் எந்தெந்த விமானங்கள், எந்தெந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்த இழக்கப்பட்டிருக்கின்றன என்பது வரை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இந்த போரில் மிகப்பெரிய அளவில் மண்கவி இருக்கின்றார்கள், படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள், பேரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை மிகப்பெரிய அவமானப்படுத்தி இருக்கின்றார் என்பது அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அதாவது உளவு இழப்புகள் ஏற்பட்ட பின்னரும் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றி பெற முடியவில்லை. அதாவது இந்த போர் விமானங்களினுடைய பெறுமதியை பார்த்தோம் என்று சொன்னால் 29 பில்லியன் டாலர்கள், இந்திய மதிப்பில் 2800 கோடி, 2800 கோடி ரூபாய் அளவுக்கு ஈரான் அமெரிக்க விமானங்களை சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள், இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த போர் விமானங்களின் இழப்பு மட்டும் 2800 கோடி. அதைவிட போர்க்கப்பல்கள், அமெரிக்காவினுடைய இராணுவத்தினருக்கான செலவுகள், விமானந்தாங்கி கப்பல் தரித்து நிற்பதற்கான செலவுகள், போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள், குண்டுகளினுடைய பெறுமதியை பார்த்தால் அது பல்லாயிரம் கோடிகளை அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தத்தில் செலவு செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு பல்லாயிரம் கோடிகளை இழந்தும் அவர்கள் எதை அடைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க ஜீரோ. எந்த விதமான ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியாமல், எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஈரானை கொண்டு வர முடியாமல், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் கைப்பற்ற முடியாமல், ஈரானின் ஏவுகணை திறன்களையோ, ட்ரோன் திறன்களையோ, தாக்குதல் திறன்களையோ, ஈரான் இராணுவ திறன்களையோ பலவீனப்படுத்த முடியாமல் அமெரிக்கா ஈரானிடம் ஒரு ஒப்பந்தத்திற்கு வாருங்கள் என தினமும் கெஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தற்போதுள்ள யதார்த்தம். பாகிஸ்தான் வழியாக, கத்தார் வழியாக நேரடியாக மிரட்டல் பாணியில் அமெரிக்கா பேசுவது போல கூறினாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஈரானிடம் கெஞ்சி கூத்தாடுகின்றார்கள். எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்திற்கு வாருங்கள் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் கெத்தாக நிற்கின்றார்கள். யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாது, ஏவுகணை திட்டங்களை நிறுத்த முடியாது, முடிந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம், சமாதானத்துக்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் நீ சொல்லும் விடயங்களை கேட்டு கையெழுத்து போடும் நிலையில் ஈரான் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
இந்த நிலையில் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முஸ்திப்புகளை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானுடனான போருக்காக தனது ஏவுகணை மற்றும் ஆயுத கையிருப்புகளை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்கா பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட ஆயுதங்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் ஈரான் ட்ரோன்கள் ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் மறுசீரமைத்திருக்கின்றார்கள். எனவே ஒரு போர் மீண்டும் ஆரம்பித்தால் ஈரானின் கை நிச்சயமாக ஓங்கும். ஈரானின் பதிலடி இதுவரை இல்லாத வகையில் இருக்கும் என்று அமெரிக்க உளவு பிரிவு பென்டகனுக்கு அறிக்கை வெளியிடுகின்றார்கள். ஏனெனில் ஈரான் ட்ரோன்களை தினமும் தயாரித்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ட்ரோன் உற்பத்திக்கு முன்னால் அமெரிக்காவின் ட்ரோன் உற்பத்தி எதுவுமே கிடையாது. எனவே இனி தாக்குதல் நடத்தினால் பல முனைகளில் ஈரான் தாக்குவார்கள், பல ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். எனவே யோசனை செய்து தாக்குதலில் ஈடுபடுங்கள், அல்லாவிட்டால் மிக சிக்கலை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க உளவுத்துறையே தற்போது அமெரிக்க இராணுவத்தை எச்சரிக்கை செய்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரானுடனான போர் காரணமாக அமெரிக்கா தாய்வானுக்கு முன்மொழியப்பட்ட $14 பில்லியன் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்திருக்கும் அளவுக்கு ஒரு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது to buy arms from us, and all of a sudden there's a pause. What are you hearing from the Taiwanese about the pause? Chairman, I have not heard. I have not spoken to the Taiwanese. However, we have done some. அமெரிக்காவின் ஆயுத வர்த்தகத்தை நிறுத்தி ஆயுத வர்த்தகத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டு பல பில்லியன் டாலர்களில் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை தங்களுடைய தேவைக்கு வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அமெரிக்காவின் ஆயுத வர்த்தகமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருப்பதால் ட்ரம்ப் அடுத்தடுத்து நெருக்கடிகளை சந்திக்கலாம் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவினுடைய அணுசக்தி படைகள் பெலாரஸ் படைகளுடன் இணைந்து கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதுடன் உக்ரைன் மற்றும் நேட்டோவினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் அழுத்தங்களை தணிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான ஒரு அணுவாயுத படையணியை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா பெலாரஸ் இணைந்து கூட்டாக அணுவாயுத பயிற்சியில் ஈடுபட்டுள்ளமை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உக்ரைனை மட்டுமல்ல நேட்டோ நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக சீனா அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவதற்காக சீனா பசிபிக் மற்றும் பிற பிராந்தியங்களில் நீருக்கடியில் உள்ள உணர்திறன் மிக்க கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ரேடர்கள் சென்சார்களை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி வருவதாகவும் அதில் வெற்றி கண்டிருப்பதாகவும் சீன இராணுவத்துறை தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தெரியாமல் இங்கு வந்து இந்த பசிபிக் பிராந்தியத்திலோ சீன பெருங்கடலிலோ சீனாவினுடைய கடல் பரப்புக்கு அருகாமையிலேயோ வருவதை தடுப்பதுடன் இந்த கப்பல்களை கண்டறிந்து தாக்கி அளிக்கும் வகையில் நீருக்கடியில் சென்று சென்றார் செய்யக்கூடிய உணர்திறன் மிக்க மிக பெரிய அளவிலான கண்காணிப்பு கருவிகளை சீனா உருவாக்கியுள்ளது என்ற செய்தி அமெரிக்காவுக்கு எதிர்காலத்தில் கடல் வழிப்போரில் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக சீனா அமையும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.